அனைவருக்கும் வணக்கம். இப்போ எக்ஸசைஸ் 7.2ல செகண்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த பாயிண்ட் ஆன் த கர்வ் y is equal to x square minus 5x plus 4 at which the tangent is parallel to the line 3x plus y is equal to 7. ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க. ஒரு கர்வு, அது என்ன கர்வு? y is equal to x square minus 5x plus 4 ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த பாயிண்ட் ஆன் த கர்வ். இந்த கர்வு பாயிண்ட் ஆன் த கர்வ்னா அந்த கர்வ் மேலே ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட் கண்டுபிடி. அப்போ இது x1 y1 வச்சுக்கோ. சரிங்களா? ஃபைண்ட் த பாயிண்ட் ஆன் த கர்வ். த கர்வ் ஈக்குவேஷன் இஸ் x ஸ்கொயர் மைனஸ் 5x plus 4 at which, அந்த பாயிண்டில் at which the tangent, this is tangent. the tangentனா தொட்டுக்கிட்டு போகிற கோடுக்கு பேர் tangent. அப்போ tangent at the point, the tangent is parallel to another one line. The tangent is parallel to another one line, 3x plus y is equal to 7. இந்த ரெண்டு லைனும் parallel. Tangent is parallel to this line. These two are parallel. ஓகேவா? அப்போ ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கணும். அடுத்து ஸ்லோப் கண்டுபிடிச்சோம், இந்த லைனுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். தே ஆர் பேரலல்னு சொன்னால் என்ன எழுதிடலாம்? m1 ஈக்குவல் டு m2. பேரலல் லைன்ஸில் ஸ்லோப்ஸ் ஆர் ஈக்குவல். சரிங்களா? அப்போ ரெண்டு லைன் இருந்துச்சுன்னா இதுக்கு ஸ்லோப் m1, இதுக்கு ஸ்லோப்பு m2 இருந்தால் m1 ஈக்குவல் டு m2ன்னு எழுதலாம். அதே ரெண்டு லைன் பெர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா இதுக்கு ஸ்லோப்பு m1, இதனுடைய ஸ்லோப்பு m2. 90 டிகிரி இருந்துச்சுன்னா m1 இன்ட்டு m2 ஈக்குவல் டு -1ன்னு எழுதணும். சரிங்களா? அப்போ இதில் பேரலுக்கு இது கண்டிஷன், m1 ஈக்குவல் டு m2. ரெண்டு லைன் பேரலான்னு பார்க்கணும்னா ரெண்டு லைனுடைய ஸ்லோப்பை கண்டுபிடிச்சி ஈக்குவலாக வந்துட்டாலே பேரல். ரெண்டு ப்ராடக்ட் பண்ணால் -1 வந்தால் தே ஆர் பெர்பெண்டிகுலர் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதில் ஒரு கர்வ் கொடுத்துருக்கேன், அதில் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் த டேஞ்சன்ட் போடுறேன். வாட் இஸ் த பாயிண்ட் ஆன் த கர்வ்? அதான் கொஸ்டின். த டேஞ்சன்ட் இஸ் பேரலல் டு திஸ் லைன் அப்படிங்கிறாங்க. அப்போ இதோட ஸ்லோப், டேஞ்சன்ட் ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு இது லைன். அப்போ கர்வ் ஈக்குவேஷன் என்ன? y is equal to x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 4. சரி, அது ஸ்லோப்னால dy by dx தானே கண்டுபிடிக்கணும். dy by dx is equal to, இது டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? 2x, 5x டிஃபரன்ஸ்னா 5, நம்பர் டிஃபரன்ஷியேட்னா 0. எனக்கு என்ன பண்ணும்? இந்த கர்வில் டேஞ்சன்ட் ஈக்குவேஷனுடைய ஸ்லோப் கண்டுபிடிக்கிறேன். எந்த பாயிண்டில்? dy by dx at the point x1 y1. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடணும், அவ்வளோதான். 2x1 மைனஸ் 5. இதான் என்னது? டேஞ்சன்ட் லைனோட ஸ்லோப். சரிங்களா? ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட். at x1 y1. ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் at x1 y1னா இது கிடச்சிருச்சு. அடுத்து இந்த லைன் ஸ்லோப் கண்டுபிடிச்சாச்சு, m1. இந்த லைன் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்ல. அப்போ ஸ்லோப் ஆஃப் 3x plus y is equal to 7. இதுக்கு தான் நம்ம என்ன சொன்னோம்னா, ஒரு லைன் ஈக்குவேஷன் கொடுத்துட்டா, ஒரு லைன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னு வச்சுங்களேன். அப்போ என்ன? ஸ்லோப்ஸ் ஈக்குவல் டு, அதுக்கு ஒரு ஃபார்முலா, மைனஸ் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் பை ஒய் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். ஒரு ஸ்லோப் கொடுத்து ஒரு லைன் கொடுத்துருந்தா, அந்த லைன் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தா அதுக்கு வந்து என்னது? மைனஸ் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் பை ஒய் கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலா இருக்குது. அப்போ இதுக்கு ஸ்லோப் என்ன வரும்னா m2 மைனஸ் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் பை ஒய் கோஎஃபிஷியன்ட். அப்போ மைனஸ் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் என்னது? எக்ஸுக்கு முன்னாடி நம்பர் 3, ஒய் கோஎஃபிஷியன்ட் என்னது? 1. அப்போ என்ன வருது? -3. இதான் என்னது? m2. சரிங்களா? அப்போ இதோட ஸ்லோப்பு 2x1 மைனஸ் 5, இதோட ஸ்லோப்பு -3. ரெண்டுக்கு ஸ்லோப் பார்த்தாச்சு. இதோட ஸ்லோப்பு இது, இதோட ஸ்லோப்பு டேஞ்சன்ட் லைனோட ஸ்லோப்பு இது. 2 lines are parallel. அப்போ இது ரெண்டு பேரலல்னு சொன்னால் என்ன எழுதிக்கலாம்? m1 ஈக்குவல் டு m2ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? they are parallel. Tangent is parallel to 3x plus y equal to 7. Therefore என்ன எழுதிக்கலாம்? m1 equal to m2. இந்த லைனும் இதுவும் பேரலல்னு சொன்னாலும் இதோட ஸ்லோப்பு இந்த ஸ்லோப் ஈக்குவல் எழுத போகிறேன், அவ்வளோதான். அப்போ 2x1 மைனஸ் 5 ஈக்குவல் டு -3, ரெண்டுமே ஈக்குவல். அப்போ இது அங்கே கொண்டு போயிடுச்சுன்னா என்ன வரும்? 2x1 ஈக்குவல் டு -3 ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 2. அப்போ 2x1 ஈக்குவல் டு 2னா x1 ஈக்குவல் டு என்னது? 2/2 ஈக்குவல் டு 1. தேர்ஃபோர் என்ன கிடச்சிருக்கு? x1 ஈக்குவல் டு 1. அப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங் ஒய் கண்டுபிடிக்கணும்ல. இந்த பாயிண்ட் எதில் இருக்குது? இந்த கர்வில் தான் இருக்குது, இங்கே இல்லை. சரியா? சரி, அப்போ x1 y1 lies on the curve.
கர்வ் எந்த கர்வில் இருக்குது y is equal to x ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் 5x ப்ளஸ் 4ங்கிற ஈக்குவேஷனில் இருக்குது. சரிங்களா? அப்போ x1 y1 லைஸ் ஆன் த கர்வ் மேலே இருக்குன்னா அந்த பாயிண்ட் தூக்கி உள்ள சப்ஸ்டியூட் பண்ணால் y1 is equal to x1 ஸ்கொயர் மைனஸ் 5x1 ப்ளஸ் 4னு எழுதலாம். அப்போ நமக்கு x1 தெரியும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? 1 ஸ்கொயர் மைனஸ் 5 1 ப்ளஸ் 4. அப்போ என்ன வரும்? 1 மைனஸ் 5 ப்ளஸ் 4. அப்போ 5 5 கழிச்சா என்ன வரும்? 0. அப்போ x1 is equal to 1 இருக்கும்போது y1 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 0. therefore x1 is equal to 1, y1 is equal to என்னது? 0. therefore the point is 1, 0. the point என்ன? 1, 0. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.